சாந்தி. சாகார தந்தையான பிரம்மா பாபா எத்தனை காரியங்கள் செய்தாலும், காரியம் செய்வதற்காக விஸ்தாரத்தில் சென்றாலும் அந்த அளவு அவர் குஷியாக இருந்ததை கண்டீர்கள். அவர் காரிய நிமித்தமாக மற்றவர்கள் சம்பந்தம் தொடர்பில் சென்றாலும் அந்த சமயத்தில் மட்டுமே அவர்களுடன் பாபாவுக்கு சம்பந்தம் ஏற்பட்டது. மற்ற நேரங்களில் பாபா அவர்களிடமிருந்து விலகியே இருந்தார். எந்த அளவு பாபாவிற்கு மற்றவர்களின் தொடர்பில் வருவது எளிதாக இருந்ததோ அந்த அளவு அவர்களுடன் விலகி இருப்பதும் அவருக்கு எளிதாக இருந்தது. இதை போலவே ஒரு வினாடியில் நெருங்கிய சம்பந்தத்திலும் அடுத்த வினாடியில் முற்றிலும் விலகியவராகவும் இருந்து லைட் ஹவுஸ் தந்தையுடன் இணைந்தவராக ஆகும் பயிற்சி செய்யுங்கள். இதுவே கடைசி நிலைக்கான முயற்சியாகும். எப்படி உணவு தயாரிக்கும் பொழுது அது முழுமையான பக்குவத்தை அடையும் நேரம் அது பாத்திரத்திலிருந்து விலகி விடுகிறது, அதே போல நீங்கள் உங்கள் பரிபூரண நிலையை அடையும் பொழுது அனைவரிடமிருந்து பற்றற்று விலகி விடுவீர்கள். அதாவது அனைத்திலுமே பற்றற்றவராக ஆகிவிடுவீர்கள். எனவே அனைத்து பந்தனங்களில் இருந்தும் உங்கள் உள் உணர்வின் மூலமாக விலகி விடுகிறீர்களா அல்லது இன்னும் பற்று உள்ளதா என சோதனை செய்யுங்கள். யார் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையில் தன்னுடைய லட்சியத்தின் அருகில் நெருங்குகின்றனரோ அவர்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட்டு பாபாவிடம் அன்பு கொண்டவராக இருப்பார்கள். அவர்களுடைய அனைத்து உறவு முறைகளும் ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கும். அதனால் பிரம்மா பாபா போல குஷியாகவும் பற்றற்றவராகவும் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.